வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 10th அறிவியல் பாடத்தில் நீ பார்க்க போகிற பாடம் 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. நமக்கு தெரிஞ்சு தனிமங்கள் மொத்தம் 118 தனிமங்கள் இருக்குது. அது எவ்வாறு அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது எந்த அடிப்படையில் இருக்குது, அதில் வகைகள் என்னென்ன, அதில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தனிமங்கள் எடுத்துகிட்டு அந்த தனிமங்களின் தயாரிப்பு முறைகள், வேதியியல் பண்புகள், இயற்பியல் பண்புகள், பயன்கள் இவற்றெல்லாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நவீன ஆவர்த்தன விதி. நவீன ஆவர்த்தன விதியில் மெண்டலீஃப் அப்படின்ற சயின்டிஸ்ட் அவர் தான் முதல்ல இந்த ஆவர்த்தன அட்டவணையை கொண்டு வந்தார். இந்த ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள முரண்பாடு அணுநிறை என்ற அடிப்படையை விட வேறொரு அடிப்படை பண்பிற்கு வழிவகுத்தது. அதாவது கண்டுபிடிச்சது மோஸ்லி. அந்த மோஸ்லியோட கருத்துப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா நவீன ஆவர்த்தன விதியை உருவாக்குனாங்க. அதன் அடிப்படையில் தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களை சார்ந்து அமையும். அதாவது அந்த அட்டவணையை அணு எண்களின் ஏறுவரிசையின் அடிப்படையில் அமைச்சிருக்காங்க. அது அணு எண் 1 அப்படின்ற தனிமத்தை தனிமமாகவும், அணு எண் 2 அப்படின்றது இரண்டாவது தனிமமாகவும், அப்படி மொத்தம் 118 தனிமங்களை அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. இதை தான் நாம் நவீன ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, தனிமங்களை அவற்றின் அணு எண்ணின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கிடைமட்ட வரிசைகள், செங்குத்து வரிசைகள்னு இருக்கும். அது நம்ம புக்கை பார்த்தா தெளிவாக தெரியும். கிடைமட்ட வரிசைகள் தொடர்கள்னு சொல்கிறோம், செங்குத்து வரிசைகளை தொகுதிகள்னு சொல்கிறோம். இந்த அட்டவணையில் 7 தொடர்கள் இருக்குது, 18 தொகுதிகள் இருக்குது. இது புத்தகத்தில் அந்த தனிம வரிசை அட்டவணை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் 7 தொடர்கள், 18 தொகுதிகள். அதாவது கிடைமட்டமாக இருக்குது தொடர்கள்னு சொல்கிறோம், செங்குத்தாக இருக்குது தொகுதிகள்னு சொல்கிறோம். இப்போ தொடர்களின் சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்குறோம். முதல் தொடர் பார்த்த முடியும் அப்படின்னா, முதல் தொடரில் 2 தனிமங்கள் தான் இருக்குது. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் 2 தனிமங்கள் இருக்குது. அடுத்து இரண்டாவது தொடரில் லித்தியத்திலிருந்து நியான் வரைக்கும் 8 தனிமங்கள் இருக்குது. மூன்றாவது தொடரில் அணு எண் 11 to 18 வரைக்கும் சோடியம் முதல் ஆர்கன் வரை இருக்குது. அது ஒரு 8 தனிமங்கள். முதல் தொடரில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் 2 தனிமங்கள் 1,2. ரெண்டாவது தொடரில் 3லிருந்து 10 வரைக்கும், அணு எண் 3லிருந்து 10 வரைக்கும் லித்தியம் முதல் நியான் வரை 8 தனிமங்கள். மூன்றாவது தொடரில் 11 to 18 சோடியம் முதல் ஆர்கன் வரை 8 தனிமங்கள். நான்காவது தொடரில் அணு எண் 19 to 36 இதில் கே முதல், அதாவது பொட்டாசியம் முதல் கிரிப்டான் வரைக்கும் 18 தனிமங்கள் இருக்குது. முதல்ல 2, 8, 8, அதுக்கப்புறம் 18 தனிமங்கள். ஐந்தாவது தொடரில் அணு எண் 37 முதல் 54 வரைக்கும் அங்கே இருக்குது. இதில் ரூபிடியம் முதல் ஜெனான் வரை 18 தனிமங்கள் இருக்குது. ஆறாவது தொடரில் அணு எண் 55லிருந்து 86 வரைக்கும் அணு எண் கொண்ட தனிமங்கள். சீசியம் முதல் ரேடான் வரை இது 32 தனிமங்கள் இருக்குது. அடுத்து 7வது தொடர், கடைசியில் இருக்க தொடரில் அணு எண் 87லிருந்து 118 வரை ஃப்ரான்சியம் முதல் ஆர்கனிசன் வர 32 தனிமங்கள் இருக்குது. இதெல்லாம் தொடர்களோட சிறப்பம்சங்கள்னு சொல்கிறோம். ரைட். அடுத்து தொகுதிகளின் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் தொகுதியில் கார உலோகங்கள் இருக்குது. இரண்டாவது தொகுதியில் கார மண் உலோகங்கள் இருக்குது. 3லிருந்து 12 தொகுதிகள் இடைநிலை உலோகங்கள் இருக்குது. 13வது தொகுதி மட்டும் போரோன்லேருந்து ஆரம்பிக்கும், அதனால் போரோன் குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். 14வது தொகுதி கார்பன்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால கார்பன் குடும்பம்னு சொல்கிறோம். 15வது தொகுதி நைட்ரஜன்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால நைட்ரஜன் குடும்பம்னு சொல்கிறோம். 16வது தொகுதி ஆக்சிஜன்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 17வது தொகுதி ஹாலோஜன்கள் அல்லது உப்பீனிகள் எனப்படுகிறது. அதாவது இந்த தனிமங்கள்
மற்ற ஏதேனும் தனிமங்களோட வினைபுரிந்தால் கடைசியில் உப்புக்களை கொடுக்கும். அதான் உப்பீனிகள், உப்பை ஈனுபவை உப்பீனிகள் சொல்கிறோம். அடுத்து 18வது தொகுதியை மந்த வாயுக்கள்னு சொல்கிறோம். இது அரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அரிய வாயுக்கள் அப்படின்னா சாதாரண வாயுக்கள் மற்ற தனிமங்கள் அல்லது வாயுக்களோடு வினைபுரியும். ஆனால் இந்த அரிய வாயுக்கள் மற்ற எந்த தனிமங்களோடும் வினைபுரியாது. ஏன் அப்படின்னா அதோட கடைசி வட்ட பாதையில் 8 எலக்ட்ரான்கள் முழுமையாக அடைபட்டிருக்கும். அதனால் பிணைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ 18வது வாயுக்கள் வினைபுரிவதில் மந்தமாக இருப்பதால், வினை புரியாதனால அதுக்கு பேர் மந்த வாயுக்கள் சொல்கிறோம். அப்புறம் அணு எண் 57 முதல் 71 வரை, அணு எண் 57 முதல் 71 வரை லாந்தனைடுகள் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். லாந்தனைடுகள் ஆரம்பித்து 70 வரைக்கும் முடியும். அடுத்து அணு எண் 89 முதல் 103 வரை, அணு எண் 87 முதல் 103 வரை ஆக்டினைடுகள் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இவை எல்லாமே என்ன சொல்லணும்னா உள் இடைநிலை தனிமங்கள். ஏன்னா தனிம வரிசை அட்டவணையில் கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள், இடைநிலை தனிமங்கள் இருக்கு இல்லையா? இந்த 3 to 12 இடைநிலை தனிமங்களுக்கு இடையில் இந்த லாந்தனைடுகளும் ஆக்டினைடுகளும் வருது. 57 to 71, 89 to 103. இது இடைநிலை தனிமங்கள் இடையில் வரனால அதுக்கு பேர் உள் இடைநிலை தனிமங்கள்னு பேர். அடுத்து ஆவர்த்த பண்புகளில் ஏற்படும் நிகழ்வுகள். என்ன நிகழ்வுனா அணு ஆரம் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். 2 உலோக அணுக்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் பாதியே உலோக ஆரம் எனப்படும். அதாவது 2 உலோக அணுக்கள் எடுத்துக்கிறோம். 2 உலோக அணுக்களுக்கும் இடையில் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்குவோம், ஹைட்ரஜன் ஒன்று எடுத்துக்குவோம் தனிமம். அதோட மையம் 2 ஹைட்ரஜனோட மையத்திலேருந்து நம்ம 2ஐயும் சேர்க்கிற அந்த கோடு தான் அணு ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். அணு ஆரத்தை படுத்துக்கிறப்ப 2 தனிமங்கள் இங்கே 2 அணுக்கள், 2 அணுக்களுக்கு இடையே உள்ள கோடு அப்படின்றப்ப இதில் பாதி தான் அணு ஆரத்துக்கு சமமாகும். அப்போ என்ன செய்யணும்னா அணு ஆரம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அணுக்களோட மையத்துக்கு இடைப்பட்ட தூரம் 0.74 ஆம்ஸ்ட்ராங் பை 2 டிவைட் பண்ணோம்னா 0.37 ஆம்ஸ்ட்ராங். இதுதான் அந்த அணுவோட ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உலோகம் அணுக்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில தூரத்தை பார்த்துட்டு அதில் பாதியை உலோக ஆரம்னு சொல்லுவோம். இதே உலோகம் மற்ற தனிமங்களாக இருந்துச்சுன்னா அந்த 2 தனிமங்களையும் அணுக்களையும் இணைத்து பார்த்து அது நடுவில் இருக்க 2 மையங்களை இணைக்கும் கோட்டோட நீளத்தை கலந்து பார்த்தோம்னா அது சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். உலோக அணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் இருந்துச்சுன்னா பாதி உலோக ஆரம்னு சொல்கிறோம். உலோகமற்ற தனிமங்களோட அணு ஆரம் சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு இது ஹைட்ரஜன் வச்சுக்கலாம். இப்போ தொடர்களில் இடதிலிருந்து வலதாக செல்லும் பொழுது, இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் செல்லும் பொழுது அணு ஆரத்தின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரியா? தொடர்களில் பார்க்குறப்ப இடத்திலிருந்து வலது செல்லும் பொழுது அணு ஆரம் மதிப்பு குறையும். இது தொகுதிகளில் மேலிருந்து கீழ் வரும்பொழுது அணு ஆரம் அதிகரிக்கும். சரியா? தொடர்களில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனால் அந்த ஆட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகிடும், குறைஞ்சிரும். இதே தொகுதிகளில் மேலேருந்து கீழே இறங்குதுன்னா அணு ஆரத்தோட மதிப்பு அதிகரிக்கும். அடுத்து ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா அது நேர் அயனி ஆகும். ஒரு அணுவுடன் ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா அது எதிர் அயனி ஆகும். எலக்ட்ரான் வெளியேறுதல் அல்லது உள்கவரப்படுதல் பொறுத்து தான் அயனிகள் இருக்குது. இப்போ இங்கே அயனி ஆரம்ன்றது ஒன்று அணுவிலேருந்து எலக்ட்ரான் வெளியே போகணும், இல்லைன்னா அணுவோட எலக்ட்ரான் சேரணும், எதிர் அயனியாக உருவாகும். உதாரணத்துக்கு சோடியம் அணு எடுத்திருக்கோம், ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு வெளியே அனுப்பிடுச்சு, அது என்ன ஆச்சு, Na+ சோடியம் அயனியை மாற்றம் அடைந்து விட்டது. இது எலக்ட்ரான் எடுத்துக்கிடுவோம், Cl குளோரின் அணு இருக்குது, 91 pm இருக்குது. இது எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறது, ஏற்றுக்கொண்டு குளோரின் என்ன ஆகிறது, எதிர் அயனி ஆகிறது. ஓகே, அப்போ அணுவிலிருந்து எலக்ட்ரான் வெளியே போனோம்னா அது நேர் அயனி, அணுவோட எலக்ட்ரான் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது எதிர் அயனி, குளோரின் எதிர் அயனின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ அயனி ஆரத்தோட மதிப்பை நம்ம தொடர்லையும் தொகுதிகளையும் பார்க்குறோம் அப்படின்னா அயனி ஆரம் தொடரில் இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக குறைகிறது. அயனி ஆரத்தோட மதிப்பு தொடரின் இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக போகிறப்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. பட் தொகுதியில் மேலேருந்து கீழே வர்றப்ப அதோட மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சரிங்களா? தென் அயனியாக்கும் ஆற்றல்.
முதல்ல அயனியாக்கும் ஆற்றல்னா என்ன? ஓர் வாயு நிலையில் உள்ள ஒரு அணு ஒன்றில் அல்லது தனிமம் ஒன்று இருக்குது. அந்த வாயு நிலையில் உள்ள அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான் கூட்டிலிருந்து, அதாவது கடைசி வட்டப்பாதையில் இருக்க இணைதிறன் எலக்ட்ரான்கள் கூட்டிலிருந்து இலகுவாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனியாக மாற்றுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் எனப்படும். அப்போ தனித்த வாயு நிலையில் உள்ள அணு ஒன்று இணைதிறன் கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான் அந்த ஒரு எலக்ட்ரானை பிரித்து கொண்டு போகிறதுக்கு நேர் அயனியாக மாற்றுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல். புரியுதா? அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா இணைதிறன் கூட்டிலுள்ள ஒரு எலக்ட்ரானை வெளியே அனுப்புவது. அந்த எலக்ட்ரானை நீக்கி அந்த தனிமம் நேர்மின் அயனியாக மாற்றுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல். ரைட். இப்போ எலக்ட்ரான் நாட்டம்னா விரும்பி ஏற்றுக்கிறது. இப்போ ஒரு தனித்த நடுநிலை உடைய வாயுநிலை அணு ஒன்றின் இணைதிறன் கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து அதன் எதிர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்கும் பொழுது வெளிப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் ஆட்டம் எனப்படும். ரைட்டா? அதாவது ஒரு நடுநிலை உடைய ஒரு வாயு, அதில் இணைதிறன் இருக்குது. அந்த இணைதிறன் கூட்டில் எலக்ட்ரானை சேர்த்து எதிர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்கலாம். எலக்ட்ரானை சேர்த்துட்டோம் அப்படின்னா எதிர்மின் அயனி ஆயிரும். அதோட அலகு கிலோ ஜூல் பெர் மோல் இருக்குது. அப்போ ஏ அப்படின்ட்டு ஒரு தனிமம், அதை ஒரு எலக்ட்ரான் சேர்க்குறோம், ஏ தனிமம் கிடைக்கிது, ப்ளஸ் கொஞ்சம் ஆற்றலும் கிடைக்கிது. ரைட். அடுத்து எலக்ட்ரான் கவர் தன்மை. எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்றது ஒரு தனிமத்தில் இருக்க உட்கருவிலேருந்து அயனிகளிலிருந்து உருவாக்க நினைக்கிறது எலக்ட்ரான் நாட்டம். எலக்ட்ரான் கவர் தன்மை அப்படின்னா சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பு எலக்ட்ரான் கவர்த்தன்மை எனப்படும். அதாவது சகப்பிணைப்பில் இருக்கிறோம், உலோகமற்ற பொருட்கள் இருந்துச்சுன்னா சகப்பிணைப்பு அல்லன்னு சொல்கிறோம். பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் ஒரு அணு சகப்பிணைப்பில் ஈடுபட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பு, அதுதான் எலக்ட்ரான் கவர்த்தன்மை. இதை கணக்கிடுவதில் பாலிங் அளவீடு பெரும் பங்கு வகிக்கிறது. ஓகே. அடுத்து தொடரின் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்லும் பொழுது எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிக்கும். அதாவது இடப்பக்கிலிருந்து வலது பக்கம் போகிறப்ப, தொடர்களில் போகிறப்ப அதோட மதிப்பு, எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு அதிகமாக இருக்கும். தொகுதிகளில் மேலிருந்து கீழ் வரும்பொழுது எலக்ட்ரான் கவர்த்தன்மை குறைகிறது. அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறப்ப இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக செல்லும் பொழுது எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிக்கிறது. இதே மேலிருந்து கீழாக இருக்கும்போது எலக்ட்ரான் கவர்த்தன்மை குறைகிறது. இப்போ எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா, எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்றது அணு ஒன்றோட இணைதிறன் கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து அதன் எதிர்மின் சுமையுடைய அயனியாக உருவாக்கும் பொழுது வெளிப்படும் ஆற்றல், அது எலக்ட்ரான் நாட்டம்னு விரும்பியது. அது மாதிரி எலக்ட்ரான் கவர்த்தன்மை, இது ரெண்டும் முக்கியமான பண்புகளாக இருக்குது. அடுத்து உலோகவியல் அப்படின்றது நம்ம தனிமங்களை அல்லது உலோகங்களை எவ்வாறு கண்டறிவது, அடுத்து கிடைத்த தாதுக்களுடன் அதை எவ்வாறு பிரிப்பது, அதுக்கப்புறம் தாதுக்களிலிருந்து அந்த மாசுக்களை எவ்வாறு வெளியேற்றுவது, அதுக்கப்புறம் எப்படி தூய்மையாக்குறது. இதுதான் இந்த முறைகள், படிநிலைகள். ஒன்று தாதுக்களை அடர்ப்பித்தல் அண்ட் உலோகத்தை உருவாக்குதல், உலோகத்தை தூய்மையாக்குதல். இந்த மூன்றையும் நாம் என்ன பண்ணணும், பயன்படுத்தி இந்த படிநிலைகளை பயன்படுத்தி உருவாகுது அந்த தனிமத்தை நாம் உருவாக்குகிறோம், பிரித்து எடுக்கிறோம். மணலில் இருக்க அல்லது பூமியோட மண்ணில் இருக்க, மண்ணின் மேற்பரப்பில் இருக்கிற தாதுக்கள் இருந்து தான் நாம் இந்த உலோகங்களை இந்த படிநிலையில் அதை அடர்ப்பித்து உருவாக்கப்பட்டு தூய்மையாக்கப்படும். இந்த முறைகளை பயன்படுத்துகிறோம். ரைட். இப்போ தாதுக்களை பிரித்தெடுக்கும் முறைகள், அதில் புவியீர்ப்பு முறையில் பிரிக்கணும் அப்படின்னா ஹேமடைட் அப்படின்ற தனிமம் வேணும். அடுத்து காந்த முறை பிரிப்பு அப்படின்னா டின்ஸ்டோன்ற முறை. நுரை மிதப்பு முறை அப்படின்னா ஜிங்க் பிளண்ட். இது இப்போ அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்க முறை நுரை மிதப்பு முறை. தெர்மோகோல் அட்டை வருது இல்லையா,
அந்த தெர்மோகோல் அட்டை வந்து இந்த நுரை மிதப்பு முறையில் ஜிங்க் பிளண்டால் தயாரிக்கப்பட்டது. அடுத்து வேதியியல் முறை. வேதியியல் முறையில் தயாரித்தல் பாக்சைட் ஒரு உதாரணம். இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்றத நான் பார்ப்போம். அடுத்து உலோகத்தின் பண்புகள். உலோகத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது ஜென்ரலாக? இயல்பு நிலையில் இருக்கும், திடநிலையில் இருக்கும். அடுத்து திடநிலையில் இருந்துச்சுன்னா அந்த பொருட்கள் பார்க்க பளபளப்பாக இருக்கும். அடுத்து கடினத்தன்மையாக இருக்கும். அடுத்து உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி, இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உலோகத்தோட இயற்பியல் பண்புகளில் இயல்பு நிலை, திடநிலை, அது என்ன வெவ்வேறு நிலைகளில் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து பளபளப்பு தன்மை இருக்குது, கடினத்தன்மை இருக்குது, உருகுநிலை இருக்குது, கம்பியாக நீளும் தன்மை இருக்குது, தகடாக அடிக்கிற தன்மை இருக்குது, தென் வெப்பம் மற்றும் மின் கடத்தும் தன்மை, அடுத்து கரையும் தன்மை. இது எல்லாமே நம்ம இந்த உலோகத்தோட இது பண்புகளில் சிறப்பு பண்புகளை பார்க்குறோம். ரைட். அடுத்து வேதியியல் பண்புகள். வேதியியல் பண்புகளில் முதல்ல இணைதிறன் எலக்ட்ரான்கள் சொல்கிறோம். இணைதிறன் எலக்ட்ரான்கள்னால் கடைசி வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்கள். இப்போ இதுக்கு உலோக அணுக்கள். இணைதிறன் எலக்ட்ரான்களுக்கு உலோக. இப்போ இதுக்கு இணைதிறன் எலக்ட்ரான்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா, இணைதிறன் எலக்ட்ரான்கள் உலோக அணுக்களில் காணப்படுகிறது. இதில் 1, 2, 3 என்ற தன்மையில் அமைந்திருக்கிறது. இதில் அயனி உருவாதல் பண்பு அப்படின்றது ப்ளஸ் மின்சுமை, அதாவது நேர்மின் சுமையை உருவாக்குகிறது. அயனி மின்சுமை இழத்தல் அப்படின்னா அது எதிர்மின் சுமை ஆகிறது. அணுக்கட்டு எண் அப்படின்றது தனிமங்களில் இருக்க அணுக்களின் எண்ணிக்கை. அணுக்கட்டு எண் அப்படின்றது தனிமங்களில் இருக்க அணுக்களோட எண்ணிக்கை. அடுத்து ஆக்சைடுகளின் தன்மை. இதில் உலோக ஆக்சைடுகள் காரத்தன்மையாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து வேதியியல் பண்புகளுக்கு உதாரணம். இப்போ உலோகத்தை பிரித்தெடுத்தல் முறையில் ஃபஸ்ட்டு நம்ம அலுமினியம் பார்க்க போகிறோம். அலுமினியத்தோட முக்கியமான தாது பாக்சைட்ஸ். Al2O3 and 2H2O 2SiO2. இது பேர் பாக்சைட். இப்போ பாக்சைட்டிலோட படிநிலை, முதல் படிநிலையில் பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்தல். இது பேயர் முறையில் மட்டும்தான் செய்ய முடியும். பாக்சைட்டை அலுமினாவாக மாற்ற முடியும். ரைட். அடுத்தது பாக்சைட் தாது அப்படின்ற தூள் சொல்லுவோம். பாக்சைட் தாது சலவை சோடாவோடு சேர்ந்து சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகிறது. அதாவது பாக்சைட் தாது தூள் சலவை சோடாவோடு சேர்ந்து சோடியம் மெட்டா அலுமினேட்டை உருவாக்குகிறது. இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்லேருந்து நீர் மூலக்கூறு வெளியே போகணும்னு வருது. நீர் மூலக்கூறு வெளியே போச்சுன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். சோடியம் மெட்டா அலுமினேட்லேருந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைச்சதுன்னா இது வந்து என்ன பண்ணணும், சோடியம் மெட்டா அலுமினேட்லேருந்து நீர் மூலக்கூறு வெளியே போய் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடச்சிருக்கு, Al2O3. அடுத்த படிநிலை 2ல் அலுமினாவை மின்னாற்பகுத்தல் முறையில் ஒடுக்கம் செய்தல். அப்படின்னா அப்படியே நேரடியாக நம்ம கொடுத்துடலாம். இதை ஹால் முறை அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன செய்யணும், ஒரு இரும்பு பாத்திரத்தில் கிரையோலைட்னா ஒரு மின் பகுதி, கிரையோலைட் மற்றும் ஃப்ளூஸ்பார் ரெண்டும் சேர்த்து போகணும். அடியில் உருகிய அலுமினியத்தை எடுத்து வச்சுருக்கணும். இது கார்பன். ஆனோடு இந்த இடத்துல இருக்குது, கேத்தோடு இந்த இடத்துல இருக்குது. இதை பயன்படுத்தி இதில் இருக்க மின் பகுதிகள் கிரையோலைட் மற்றும் ஃப்ளூஸ்பார் சேர்த்துருக்கோம். சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பயன்படுத்துகிற பொருட்கள் நம்ம மின் பகுதியை கிரையோலைட் மற்றும் ஃப்ளூஸ்பார் எடுத்திருக்கோம். உருகிய அலுமினியம் அடிப்பகுதியில் தங்கியிருக்கும். வெப்பநிலை 900 டிகிரியிலிருந்து 950 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறோம். மின்னழுத்தம் 5 to 6 வோல்ட் கொடுக்குறோம். என்ன வினை அங்கே நடைபெறும் அப்படின்னா 2Al2O3 gives 4Al + 3O2 அலுமினா அப்படி சொல்கிறோம். இந்த அலுமினாவை மின்னாற்பகுத்தல் முறையில் ஒடுக்கம் செய்யுது.
ரைட். இப்போ அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் ப்ளஸ் 3 ஆக்சிஜன் புரிஞ்சுக்கலாம். அடுத்து வேதி பண்புகளில் காற்றுடன் வினை. முதல்ல அலுமினியம் காற்றுடன் வினைபுரிந்து 200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 2Al2O3 அலுமினியம் ஆக்சைடாக மாறுகிறது. அடுத்து அலுமினியம் ப்ளஸ் N2 is 800 டிகிரி செல்சியஸ் 2Aln அலுமினியம் நைட்ரைடு. அடுத்து நீருடன் வினை 2Al plus 3H2O gives Al2O3 plus 3H2. அலுமினியத்தை 3 மூலக்கூறு நீராவி மூலக்கூறோட வினைபுரியும் பொழுது அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கிது ப்ளஸ் 3 ஹைட்ரஜன் கிடச்சிருக்கு. காரங்களுடன் வினை அலுமினியம், சோடியம் ஹைட்ராக்சைடு, நீர் இது 3 பயன்படுத்தி காரங்களோட வினைகள் சோடியம் மெட்டா அலுமினேட் ப்ளஸ் ஹைட்ரஜன். அடுத்த முக்கியமான வினை அமிலங்களுடன் வினை. அலுமினியம் அமிலங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து அலுமினியம் குளோரைடை தருகிறது. அடுத்து அலுமினியம் நீர்த்த கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து அலுமினியம் சல்ஃபேட் மற்றும் நீர் மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. அடுத்து அடர்கந்தக அமிலத்துடன் 2Al6H2SO4 அலுமினியம் சல்ஃபேட் ப்ளஸ் நீர் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு, அதாவது கந்தக டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அலுமினியம் சல்ஃபேட், நீர், கந்தக ஆக்சைடு இதை பயன்படுத்தி அமிலங்களோட வினையை நாம் கவனிக்கிறோம். அடுத்து அலுமினியம் ஒரு சிறந்த ஒடுக்கி அப்படின்னு நிரூபிக்க ஒரு சோதனை. அலுமினியத்தோட ஃபெரிக் ஆக்சைடு, இரும்பு 3 ஆக்சைடை அலுமினியத்துடன் வினைப்படுத்தும் பொழுது அல்லது சூடுபடுத்தும் பொழுது இரும்பு தனியாக கிடைக்கிறது. இரும்பு அலுமினியம் ஆக்சைடு தனித்தனியாக கிடைக்கும். ரைட். இப்போ அலுமினியத்தோட பயன்கள் எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட்டை புக்கில் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து தாமிரத்தின் உலோகவியல். இது வரைக்கும் பார்த்தது பொதுவாக அலுமினாவை எவ்வாறு மின்னார் பார்க்குறோம், மின் ஒடுக்கம் செய்கிறோம், ஹனல் முறையை பற்றி பார்க்குறோம். அதில் இதை பிரிச்சுட்டு அலுமினியம் ஒரு சிறந்த ஒடுக்கி அப்படின்றத நம்ம இந்த சோதனை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தாமிரத்தை பற்றி தாமிர உலோகவியலில் முக்கியமான தாது காப்பர் பைரைட் CuFeS2. இப்போ தாதுவை செறிவூட்டுதல், இதில் என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னா, முதல் தாதுவை செறிவூட்டுதல், இதில் நுரை மிதப்பு முறையை பயன்படுத்தலாம். அல்லது வறுத்தெடுத்தல் 2CuFeS2 ப்ளஸ் ஆக்சிஜன் gives Cu2S ப்ளஸ் Fes. இதை வறுக்கணும். முதல்ல காப்பர் பைரைட்டை பூமியோட மண்ணிலேருந்து எடுக்கணும். அதுக்கடுத்து அந்த தாதுவை செறிவூட்டணும். அடுத்து தாதுவை வரித்தெடுத்தல், அடுத்து உருக்கி பிரித்தல். இது தாது, கார்பன் ப்ளஸ் மணல் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம். ரைட். அடுத்து பெசீமர் ஆக்குதல். பெசீமர்ன்றது ஒரு உலையோட அடிப்பாதம் கோளாக இருக்கும். இந்த துளைகளை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சூடான காற்றை உள்ளே அனுப்புறதுக்காக வச்சுருக்கோம். ரைட். பெசீமர் உலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா மாட்டி இந்த Cu2S ப்ளஸ் Fes இருக்கு இல்லையா, அதை போட்டு விட்டணும். மாட்டி, அது பேர் மாட்டி Cu2Fes காப்பர் சல்ஃபைடு, ஃபெரஸ் சல்ஃபைடு. இதை இந்த பெசீமர் ஆக்குதலில் போடணும். போட்டுட்டு இந்த கொப்புள காப்பர், அதாவது நம்ம சூடான காற்று உள்ளே செலுத்துகிறப்ப சூடான காற்று இந்த ஹோல் வழியாக வெளியே வர்றப்ப இங்கே இருக்கிற தாதுக்களோடு இருக்கிற மாசுக்கள் அவை எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா சூடான காற்று வரனால அது ஆவியாகி போயிடும். ஸோ கொப்புள காப்பர் அது கிடைச்ச பிறகு ஆக்சிஜன்லாம் வெளியே போன பிறகு மீதி அந்த பெசீமர் உலையில் இருக்கிற காப்பருக்கு பேர் கொப்புள காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 98% காப்பர் இருக்குது, 2% மாசுக்கள் கலந்துருக்கு. இது அடுத்த முறை 4 தாது செறிவூட்டல் பார்த்துட்டோம், விரித்தெடுத்தல் பார்த்துட்டோம், உருக்கி பிரித்தல் பார்த்துட்டோம், பெசீமராக்குதல் பார்த்துட்டோம். அடுத்து தூய்மையாக்கல் மற்றும் மின்னாற்படுத்தல் 2மே இருக்கும்.
தாமிரத்தோட இயற்பண்புகள். தாமிரம் செம்பழுப்பு நிறமாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், அதிக அடர்த்தி கொண்டது, 1356 டிகிரி செல்சியஸில் இருக்குது. தென் ஒருங்குநிலை சரியான அளவில் இருக்கணும். இதெல்லாம் இயற்பியல் பண்புகள். அடுத்து வேதியியல் பண்புகள். காற்று ஈரப்பதத்துடன் வினை. காற்று மற்றும் ஈரப்பதத்துடன் வினை. இங்கே பாருங்கள், தாமிரம் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர், இது எல்லாம் இணைந்து காற்று, நீர்ப்பதம், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் எல்லாத்தோடு இணைந்து பச்சை நிற காப்பர் கார்பனேட். பச்சை நிற காப்பர் கார்பனேட். அடுத்து வெப்பத்துடன் வினைபுரிந்து ஆக்சிஜன், தாமிரம் ப்ளஸ் ஆக்சிஜன் 1370 டிகிரி கெல்வினுக்கு கம்மியாக இருக்கிறப்ப குப்ரிக் ஆக்சைடு கிடைக்கிறது. அது கருப்பு நிறமாக இருக்கிறது. அடுத்து அதே காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் 137 கெல்வினுக்கு மேலே, 1370 கெல்வினுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது குப்ரஸ் ஆக்சைடை உருவாக்குகிறது. முதல் பார்த்தது 1370 கே 1000 குறைவாக தாமிரமும் ஆக்சிஜனும் 1370 கெல்வின் வெப்பநிலைக்கு குறைவாக வினைபுரிந்து குப்ரிக் ஆக்சைடை உருவாக்குகிறது. இதேமாதிரி இது 1370 கெல்வினுக்கு மேலே இருந்துச்சுன்னா Cu+O காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன், இதோட நிலை என்ன இருக்கும், மாறி இருக்கும். அது குப்ரஸ் ஆக்சைடாக மாறுது. அது சிவப்பு நிறமாக காணப்படுகிறது. அடுத்து அமிலங்களுடன் வினை. HCl உடன் வினை, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அது என்னன்னா 2Cu + 4HCl + O2. 2Cu 4HCl + O2. அடுத்து கந்தக அமிலத்துடன் வினை. காப்பர் + H2SO4 gives CuSO4 SO2 + 2H2O. காப்பர் கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து அது காப்பர் சல்ஃபேட் கிடைக்கிது, சல்ஃபர் டை ஆக்சைடு நீர் மூலக்கூறு. அடுத்து HNO3 உடன் வினை. HNO3ன்றது நைட்ரிக் அமிலம். ஸோ காப்பர் + நைட்ரிக் அமிலம் gives காப்பர் நைட்ரேட். ரைட். குளோரினுடன் வினை. காப்பர் + குளோரின் gives CuCl2, காப்பர் 2 குளோரைட். அடுத்து பயன்கள். இரும்பின் உலோகவியல். இரும்பின் உலோகவியல் முதல்ல அலுமினியம் பார்த்துருக்கோம், அடுத்து காப்பர் பார்த்தோம், இப்போ இரும்பு பார்க்குறோம். இரும்போட முக்கியமான தாது ஹேமடைட், Fe2O3 அப்படி சொல்லுவோம். இதை புவியீர்ப்பு முறையிலே அடர்ப்பித்தலாம் அல்லது காற்று அல்லது காற்றில் சூழலில் வறுத்தெடுக்கலாம். 2 முறைகள் இருக்குது. புவியீர்ப்பு முறை அடர்ப்பித்தல் ஒன்று இருக்குது, காற்றுள்ள அறுத்தல் ஒன்று இருக்குது, காற்றில்லாத சூழலும் இருக்குது. காற்றில்லா சூழலில் வறுத்தல் நிகழ்ச்சி இருக்குது. ரைட். இது ஈரப்பதம், சல்ஃபர், ஆர்சனிக், பாஸ்பரஸ் எல்லாமே வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். வலது ஊளையில் உருக்கி பிரித்தல். வலது ஊளையில் உருக்கி பிரித்தல் ஊது உலையில் ஊது உலையில் உருக்கி பிரித்தல். அதாவது ஊது உலையில் நம்ம வெப்பப்படுத்துவோம், வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக பண்ணிக்கிட்டே இருக்கும், வெப்பநிலை மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம மேலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த தாதுக்களை உள்ளே போடுறோம், ஊது உலையில் போடுறோம். ஸோ முதல்ல கீழ்ப்பகுதி 1500 டிகிரி செல்சியஸில் இருக்குது. C+O2 gives CO2 + வெப்பம். அடுத்து நடுப்பகுதியில் வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ CO2 கார்பன் டை ஆக்சைடு, CO2 + C அப்போ 2CO கார்பன் மோனாக்சைடு. கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா, இதில் கால்சியம் சிலிக்கேட்டு வருது. அடுத்து காப்பரோட இயற்பியல் பண்புகள். தாமிரத்தின் இயற்பியல். அடுத்து இரும்போட உலோகவியலில் இரும்போட இயற்பியல் பண்புகள் நம்ம என்னென்னு பார்க்குறோம். சாம்பல் நிற பளபளப்பான தகடாக்கும் தன்மையுடைய, காந்தமாக்கும் தன்மையுடையது. சாம்பல் நிறத்தில் இருக்கும், பளபளப்பாக இருக்கும், தகடாக்கும் தன்மை இருக்கும், காந்தமாக்கும் தன்மை இருக்கும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா
இது இரும்போட இயற்பியல் பண்புகள்னு சொல்கிறோம். அடுத்து இரும்போட வேதியியல் பண்புகள் என்னென்னு பார்க்க போகிறோம். காற்றுடன் வினை இரும்பு ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் இரும்பு ஆக்சைடு கருப்பு நிறமாக மாறிடுச்சு. அடுத்து ஈரக்காற்றுடன் வினை 4Fe + 3O2 + H2O. அது எத்தனை இருக்கு? Fe2O3 H2O. இது துருப்பிடித்தல். Fe2O3 × டாட்டு H2O. இது ஒரு துருப்பிடித்தல் நிகழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து நீராவியுடன் வினை அப்படின்னா 3Fe + H2O gives Fe3O4. அடுத்து குளோரினுடன் வினை இரும்பு ப்ளஸ் 3 குளோரின் சேர்ந்து 2 ஃபெரிக் குளோரைடுகளை உருவாக்குகிறது. 2 ஃபெரிக் 3Cl2 combined to give 2FeCl3. அடுத்து அமிலங்களுடன் வினை இரும்பு ப்ளஸ் HCl gives FeCl2 + H2. இது மாதிரி ஃபெரஸ் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் அங்கே Fe + H2SO4. ஸோ ஃபெரிக் கிடையாது. 4Fe + 10HNO3 FeNO3 twice ப்ளஸ் NH4NO3. இது ஃபெரிக் நைட்ரேட் சொல்கிறோம். அடுத்து இரும்போட வகைகளில் வார்ப்பிரும்பு, எஃகு, தேனிரும்பு. அதாவது இரும்பின் வகையில் 2% முதல் 4.5% இடஒதுக்கீடு கொடுத்தோம். 2% to 4.5% இருந்துச்சுன்னா கார்பன் அளவு இருந்துச்சு அப்படின்னா அதை வார்ப்பிரும்புன்னு சொல்லுவோம். வெறும் 2% மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது எஃகுன்னு சொல்லுவோம். வார்ப்பிரும்பு எத்தனங்கள் அல்லது மின் மாற்றிகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் தேனிரும்பு பயன்படுத்தப்படுகிறது. இதோட இரும்பு வகைகள் எங்கே நம்ம பயன்படுத்தலான்ற லிஸ்ட்டில் இருக்குது. உலோகக் கலவைகள் எதுக்காக நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா வடிவங்களை மாற்ற. ஏற்கனவே இருக்கிற உலோகம் நல்ல குணங்கள் இருக்கும், இயற்பியல் பண்புகள் நல்லா இருக்கும், ஆனால் அதோட வடிவங்களை மாற்ற முடியாது. அதற்காக வடிவங்களை மாற்றுவதற்காக, அடுத்து வேதிப்பண்புகளை மாற்றுவதற்காக, உருகு நிலையை குறைப்பதற்காக, கடினத்தன்மை மற்றும் இழுவிசை மின்தடையை அதிகரிக்க, இது எல்லா காரணங்களையும் வச்சுட்டு நாம் உலோகக் கலவைகளை உருவாக்குறோம். உலோகக் கலவைகள் உருவாக்கக்கூடிய காரணங்களே இவை தான். வடிவங்கள் மாறலாம், வேதிப்பண்புகளை மாற்றலாம், உருகு நிலை குறைக்கலாம், கடினத்தன்மை குறைக்கலாம். அடுத்து உருவாக்கும் முறைகள். உலோகக் கலவைகளை எவ்வாறு உருவாக்கலாம்? முதல் முறை உருக்கி சேர்த்தல். எந்த 2 உலோகத்தை நாம் ஒன்றா